Hi guys, welcome to Gajen channel. இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வாங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படிங்கிறத தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். கீழே ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை டவுன்லோட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுல அதெல்லாம் எல்லாம் zip ஃபைலில் தான் இருக்குது. அதனால் நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படிங்கிறத தான் நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கனால நான் அதை கிளிக் பண்ணலை, டவுன்லோட் பண்ணல. வேணால் நான் டவுன்லோட் ஆகிறத காமிக்கிறேன். இந்த டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அது வெறும் 947 என்னமோ தான் எம்பி, சரியாக விளங்குற டிஸ்பிளேயில் எனக்கு அந்த கணக்கு தான் எம்பி டவுன்லோட் பண்ணுறதுக்கு. நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆக துவங்கிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆப்பை நீங்களாக உருவாக்க முடியும். ஆண்ட்ராய்டு ஆப்பை உருவாக்குறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் பயன்படுத்தப்படுது. இதுவும் ஒரு வகையான ப்ரோக்ராம் தான், ஜாவா ப்ரோக்ராம்னு கூட சொல்லலாம். ஜாவாவை பயன்படுத்தி ஒரு ஆப்பை உருவாக்குற விதம் தான் இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. இதை இன்ஸ்டால் பண்ணுறத நான் ப்ரோக்ராமிங் செட்டப்ங்கிற ஒரு இது கீழே நான் கொண்டு வந்து போடுறேன், மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் அதை டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதை கிளிக் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். பெஸ்ட்டாக கிளிக் பண்ணி லோட் ஆகுது. லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நேரமாகும் போல், நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்ப்போம் அடுத்த ஆப்ஷன் வருதானே. இன்ஸ்டால் ஆப்ஷன் லேட் ஆகுதுன்னா வந்துடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இந்த வித ஆப்ஷன் சேஞ்ச் பண்ண தவிர நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்குங்க. அப்புறம் ஷோ டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. நான் ஸ்கிப் பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப லேட் ஆகும் தானே. கீழே ஃபினிஷ்ட் கொடுத்துக்குங்க. இப்போ ஃபினிஷ் கொடுத்து ரீப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நான் அதை கிளிக் பண்ணி பார்க்குறேன் வேலை செய்தானே. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அந்த ப்ரோக்ராமை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பட்டன் போயிட்டு கிளிக் பண்ணி ஒன் பண்ணி பாருங்கள், வேலை செய்யலாம். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இப்போ ஒன்றாகுது, லோட் ஆகுது. லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர். இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஆப்ஸ் ஒரு ஆண்ட்ராய்டில் எப்படி ஆப்ஸை உருவாக்குறதுங்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இது. ஒரு ஆண்ட்ராய்ட் ஆப் ஒன்று உருவாக்குறது தான் இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படிங்கிறது. நீங்கள் ஈஸியாக உருவாக்கிக்கலாம். ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுன்னா இந்த ப்ரோக்ராமிங் செட்டப்ங்கிற சீரீஸ்க்கு கீழே தான் இந்த வீடியோஸ் எல்லாம் வருது. இதுவும் ஒரு வகையான ப்ரோக்ராமிங் தான். இது கொஞ்சம் வேற மாதிரியான ப்ரோக்ராமிங். கொஞ்சம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்ஸ்டாலாக லோட் ஆகுது, இன்னும் ரொம்ப லேட் ஆகும். சரி, லோட் ஆயிடுச்சு. லோட் ஆகிக்கிட்டே இருக்கு. சரி, லோட் ஆகி இப்போ ப்ராசஸ் பண்ணுது. ப்ராஜெக்டை ஒன் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணுது. சரி, வந்துருச்சு. நீங்கள் எந்த வித சேஞ்சும் கொடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே போங்க. நான் லைட் போட்டிருக்கேன், லைட்டே போடுறேன். ஓகே, எந்த வித சேஞ்சஸும் இல்லை. நீங்கள் அதை மட்டும் டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணி ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா
இப்போ நான் டிக் பண்ணியிருக்க பாதி விஷயங்கள் எல்லாமே மறுபடி டவுன்லோட் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன டவுன்லோட் ஆகுதுன்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் எந்த நேரமும் நீங்கள் டேட்டா கேபிள் அடித்து ஃபோனை யூஸ் பண்ண தேவையில்ல, இன்ஸ்டால் பண்ணி பார்க்க தேவையில்ல. அந்த இதிலே ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஒன்று. அதனால் ஈஸியாக ரன் பண்ணிக்க முடியும். அந்த ஃபைல் வந்து 820 MB ஒன்றுமா, எனக்கு டிஸ்பிளேயில் சரியாக விளங்காதனால நீங்கள் பார்த்துக்குங்க. கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். அது நான் கொடுத்துருக்க மாதிரியே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக முடியும் வேலை. இல்லாட்டி லேட் ஆகும், நீங்கள் மறுபடியும் உள்ளுக்கு போயிட்டு டவுன்லோட் பண்ண வேண்டிய நிலமை வரும். அதனால் நான் கொடுத்துருக்க ஆப்ஷனே நீங்கள் கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியான முறையில் இன்ஸ்டால் ஆகும். நான் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். நியூ ப்ராஜெக்ட் இப்போ நல்லா வேலை செஞ்சிருச்சு. இதில் நான் அந்த இதை வச்சுக்கிட்டு மை அப்ளிகேஷன் எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த கீழே போட்டிருக்க டிக் கட்டாயமாக இது நியூ வெர்ஷனில் தான் வருது. இந்த டிக் பண்ணுறது நான் அதை கிளிக் பண்ணி பெஸ்ட்டாக கொம்முன்னு போட்டு என்னோட பேக்கேஜ் நேமை கொடுக்குறேன். பேக்கேஜ் நேமை கொடுத்துட்டு மேலே அந்த அப்ளிகேஷன்ட்டு பேரை கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தேன்னா சரி. ஃபினிஷ் கொடுத்துக்குங்க. இதுதான் என்டர்பிரைஸ். இப்போ லோட் ஆகுது. ஓகே காய்ஸ், இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை பெறுறதுக்கு இந்த ப்ரோக்ராமிங் செட்டப்புங்கிற சீரீஸ்க்கு கீழே தான் இந்த வீடியோஸ் எல்லாம் வருது. இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் செட்டப்ஸை நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக கஜன் லீ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய். இன்னொரு நல்ல ப்ரோக்ராமிங் செட்டப் இல்லாட்டி டெக் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கஜன் லீ. பாய். நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் செய்கிற எல்லா வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும்.